அண்ணே எந்திரினே. என்னடா ஏனே எப்போ பார்த்தாலும் அந்த புள்ள நினைப்புல இருக்கேனே. அப்படி என்னத்து தானே அந்த புள்ளைகிட்ட கண்ட? அந்த புள்ள அவ வானத்தில் இறங்கி வந்த தேவதடா. அவ கண்ணை பார்த்தால கிருகிருன்னு இருக்குதுடா. அவளை பார்த்துனே இருக்கும்போது தோணுதுடா, என்ன பொண்ணுடா. அவளுக்கு எது வேணாலும் கொடுக்கலாம்டா, ஏன் உயிரை கொடுப்பேன்டா. என்ன உயிரை அப்புறம் கொடுப்ப? அங்க பாரு உன் தேவதை வருது. மாப்பிளா மாப்பிள்ளை தான் உண்மையில மாப்பிள்ளை மாதிரி இருக்கான். என்ன ஒன்று? என்னடா அந்த புள்ள தான் மதிக்க மாட்டுது, மற்றபடி மாப்பிள்ளை தான். சரி சரி மாப்பிள்ளை, அது புறா பாரு வாண்டு, அவன் தான் காதல் புறா. அவனை பிடிச்சி தூக்கிட்டு வாங்கடா. மலைச்சி 3 இலை விடல, நீ எல்லாம் காதலுக்கு தூக்கு. அரசல் பொருசலா காதல் ஒரு நேரில் பார்த்த நீ உங்க அண்ணனி செத்திங்கடி. ஏய் என்னடா முறைக்கிற? போய் படிக்கிறவளே பாடுறா. போடா. ஏன்டி நீ எந்த நினைப்புல தான் இருக்க? அவனுங்க என்னடானா உங்க அப்பா வாங்கி வச்சுட்டு போன கடனுக்காக உன்னதான் கட்டுவான்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லா திரியிறானுங்க. அம்மா அதையே சொல்லி என்ன கொல்லாதம்மா. எந்த ஜென்மத்திலயும் அவனை கட்டிக்க மாட்டேமா. நம்மளால அவனுங்களை எதிர்த்து வாழவும் முடியாது, அவங்கள கேள்வி கேட்கவும் முடியாது. அதுக்காக ஒரு பொம்பளை பொறுக்கு வாக்கப்பட சொல்றியா? என்னவோ நான் சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உன்னோட இஷ்டம். உன் தலையெழுத்து பிரகாரம் நடக்கட்டும், எது நடந்தாலும். அண்ணே அண்ணே. என்னடா இந்த பக்கம்? உனக்கு விஷயமே தெரியாதா? என்னடா அந்த அக்கா வீட்டில் ஒரே சண்டைண்ணா. யார் யாருக்கு? எல்லாம் உங்க அம்மாக்கும் அந்த அக்காக்கும் தானே. எதனால? எல்லாம் உங்க கல்யாணத்தை பத்தி தானே. என்னால் இப்போ என்னடா பண்ண முடியும்? இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்குள்ளே எல்லா பிரச்சனையும் முடிச்சிடுவேன். அப்புறம் போய் அவங்க அம்மா கிட்ட போயிட்டு தைரியமாக பேசுவேன். அது வரைக்கும் காத்துட்டு இருப்பேன். இதையே எத்தனை வருஷமாடி சொல்லுவ நீ? இன்னும் கொஞ்ச நாள் தான், எல்லாம் சரியாயிடும். நீ இப்படிதான் சொல்ற. ஆனா அந்த பண்ணையார் அவங்க பையனுக்கு பேசி முடிவு பண்ணிட்டா என்ன பண்ணுவ? வாழ்ந்தா அவரோட தான் வாழ்வேன். இவ்வளவு உறுதியா இருக்கேல்ல, கதிர்வேலனை பார்த்து பேசி ஒரு முடிவு எடுக்க வேண்டியதானே? மாப்பிள்ள அப்படி ஓடியாரா? மாப்பிள்ள உன் ஆளும் கரிச்சட்டி மண்டினும் பேசிட்டு 2 கண்ணால பார்த்த மாப்பிள்ள. என்னடா சொல்ற? கண்ட கண்ட திருநாயோட சமமா உனக்கு என்னடா சண்டை வேண்டியிருக்கு? நான்
அவன் தகராறு பண்ணுறதுக்கும் ஒரு தகுதி வேணும். இதை எங்கே பேசணுமோ அங்கே பேசிக்கிறேன். என்னம்மா எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிட்டீங்க போல? எனக்கு ஒன்றும் புரியலையா ஐயா. நீ பண்ணலம்மா, உன் பொண்ணு பண்ணிட்டா. ஒன்றும் இல்லாமல் வந்து நிற்பீங்க, உங்களுக்கு நாங்கள் பணத்தை கொடுப்போம், அதை திருப்பியும் கொடுக்க மாட்டீங்க. என் பையன் உன் பொண்ணு மேலே ஆசைப்பட்டான். சரி, அவனை கட்டி வச்சு கணக்கு முடிக்கலான்னு பார்த்தா படுக்கிறதுக்கு வேற இடம் பார்ப்பீங்க. யோ பெரிய மனுஷா, உனக்கு என்ன உன் பணம் தானே? எண்ணி ஒரே மாசத்துல மூஞ்சில தூக்கி எறிறேன். ஏய், என்னடி சொல்ற? நீ சும்மா இருமா, அதுக்காக ஒரு பொறிக்கே கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா? சரிம்மா, நீ சொன்ன மாதிரியே வச்சுக்கோ. ஒருவேளை நீ சொன்ன நாளில் கொடுக்கலன்னு வச்சுக்கேன், அந்த நாள் முடிகிறப்போ உனக்கும் என் பையனுக்கும் கல்யாணம். அது இழவு நாளாக இருந்தாலும். எறா வண்டியா. என்ன தின்னு ரொம்ப அமைதியா இருக்க? என்ன பிரச்சனை? நேத்து அந்த பன்னியார் வந்து வீட்டில் ஒரே பிரச்சனை. தகாத வார்த்தையில தரைக்குறைவா பேசிட்டான். அது என்னால தாங்க முடியல. இன்னும் ஒரே மாசத்துல உன் பணத்தை உன் மூஞ்சில வீசி எறியதா சொல்லிட்டேன். அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. ஒன்றும் கவலைப்படாத தேனு, நான் இருக்க வரைக்கும் உன்னை நான் தலைகுனி விட மாட்டேன். எப்படியாவது அந்த பணத்தை புரட்டி அதை மூஞ்சியே தூக்கிடுப்பார். அதுக்கப்புறம் நம்ம கல்யாணத்தை இந்த ஊரே மிச்சிற மாதிரி கோலாகலமாக பண்ணிக்கலாம். அவளை பணத்தை எப்படி ரெடி பண்ணுவீங்க? எப்படியாவது ரெடி பண்ணுவேன், நான் பார்த்துக்கிறேன். புரியுதா? என்ன தம்பி, பெரிய வீர வசனம்லாம் பேசுகிறான்? நீ இருக்கிற தைரியமா? எனக்கு ஒன்றும் புரியல. பணத்தை எப்படி கொடுக்க போறீங்க? ஏதாவது புதுசாக தொழில் ஆரம்பிச்சிட்டிங்களா? என்னடா சொல்ற? டேய் போட, உன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்துருப்பேன் நான். பால் வாங்குறதுக்கே பக்கத்து வீட்டில் கடன் வாங்குற நாய், நீ என்கிட்ட எப்படி பணத்தை திருப்பி கொடுக்க போற? அந்த பணத்தை உன் கையில் தூக்கி போட்டு அவக்கையே பிடிக்கலடா. என்னம்மா, நீ சொன்ன நேரம் சொன்ன நாள் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஆனால் பணத்தை மட்டும் காணும். ஒரு பிச்சைக்காரனை நம்பி சொன்ன, அவன் எங்கே ஓடி ஒளிஞ்சிருக்கான்னு தெரியல. என்ன பண்ண போற? புத்திசாலித்தனமாக முடிவெடுப்பேன்னு நினைக்கிறேன். அக்கா அவசரப்படாதக்கா, இன்னைக்கு எப்படியா அண்ணன் வந்துருவாருக்கா. டேய், என் மருமகளே ஒத்துக்கிட்டா, அந்த பொடியை அடிச்சு தூக்கி போடுங்க.
ஏய் ஆ ஆ அக்கா சொன்னா கேளுக்கா, அண்ணா வந்துருவாரு. நீயே சும்மா இருக்க, கொண்டு போய் உள்ள கொடு. என் மருமக நல்லா தாண்டா இருக்க, நீயே முறைச்சு பார்த்துட்டு இருக்கிற. கூட்டிட்டு போ. இதுக்கடி ஓடி வந்தேன். டேய் தேனே ஏந்திரடி. ஏய் தேனே ஏந்திரு. விட்டுட்டு போயிரு, ஏந்திரு. யோ இதுதான் யாதப்பட்டீங்க, இதுதான் யாதப்பட்டீங்க. தேனே, என் பொண்ணு அநியாயமா சாவடிச்சிட்டீங்களேடா தேனே. பண்டியடி